அன்புள்ளம் கொண்ட சிம்ம ராசினியர்களே, நம்ம ஒவ்வொரு மாதமும் இந்த மாத பலனும் போட்டுகிட்டு வர முடியாது. அந்த மாதிரி இப்போ பரோப வருஷம் வைகாசி மாதம் சிம்ம ராசினியர்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த பரோப வருஷம் வைகாசி மாதத்தில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் முழுவதும் பொதுவாகவே இப்போ வருகின்ற இப்போ வைகாசி மாதம் குரு பயிற்சியாகி சிம்மத்துக்கு 12ஆம் இடமான கடகத்தில் உச்சம் பெறும். 12ஆம் இடங்கிறது பொதுவாக விரயஸ்தானம். அதில் குரு உச்சம் பெறுறதுனால சிம்ம ராசி பொறுத்த வரைக்கும் சுப விரயங்கள் பண்ணுற மாதமாக இது அமையும். ரெண்டாவது, சிம்ம ராசிக்கு ஏற்கனவே ராசியில் கேது சஞ்சாரம் பண்ணிட்டே இருக்கார். கடந்த ஒரு வருஷமாக ராசிநாதன் வீட்டில் கேது சஞ்சாரம் பண்ணுறார். 7 ராகு. மனக்குழப்பங்கள் மன சஞ்சலங்கள் நிறையாவே இருந்துகிட்டே இருக்கும். நம்ம சிம்ம ராசி பொறுத்த வரைக்கும் என்ன செய்ய போகிறோம், என்ன செய்யணும், அதாவது இந்த மாதிரி ஏதாச்சும் நம்மளுக்கு பிரச்சனை இருந்தால் எப்படி தீர்வு. ஏன்னா பொதுவாகவே கேதுங்கிறது ஞானக்காரகன். அந்த ஞானக்காரகன் நம்ம ராசியில் வந்துட்டாலே, நம்ம ராசியில் சஞ்சலம் பண்ணாலே புத்தி தடுமாட்டம் பண்ணிட்டே இருக்கும். எப்படின்னா, இப்போ நம்ம ஒன்று நினைக்கணும்னு வச்சிங்கன்னா, இது செய்யலாமா செய்யக்கூடாதா, இது முடிக்கலாமா முடிக்கக்கூடாதா, இந்த மாதிரி புத்தி தடுமாற்றம். அது கண்டிப்பாக இந்த கேது எந்த ராசியில் இருக்காரோ அந்த ராசிகளுக்கு அந்த மாதிரி ஒரு புத்தி தடுமாற்றம் கண்டிப்பாக நடைபெறும். இந்த புத்தி தடுமாற்றங்கிறது எப்படின்னா, சிம்ம ராசியில் இப்போ நம்மளுக்கு கேது இருக்கிறதுனால கடந்த ஒரு வருஷமாக ஒரு நிலையான இது இல்லாமல் நம்ம சிம்மராசி நேயர்கள் இருப்பாங்க. அது இல்லாமல் சிம்ம ராசிக்கு இப்போ நம்மளுக்கு 8ஆம் இடத்தில் சனியும் சஞ்சாரம் பண்ணுறார். அஷ்டம சனி வேறு, அது இல்லாமல் நம்ம ஜென்மத்தில் கேது வேறு. இந்த மாதிரி ரெண்டும் சேர்ந்தால் எப்படி இருக்கும், ஏதோ ஒரு ரூபத்தில் புத்தி தடுமாற்றம், மனக்குழப்பங்கள், மன சஞ்சலங்கள் இதெல்லாம் நம்ம சிம்ம ராசினியர்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். இது தீருமானா கண்டிப்பாக தீரும். இப்போ நம்மளுக்கு முதல்ல இப்போ குரு பயிற்சி ஆகும். அப்புறமேட்டு ராகுகேது பயிற்சி வரும். இந்த ராகுகேது பயிற்சி முடிஞ்சு நம்மளுக்கு கேது நம்ம ராசிலேருந்து நகர்ந்தால் நம்ம ஒரு தீர்க்கமான முடிவு எடுக்கலாம். இப்போ நம்மளுக்கு குரு 12ஆம் இடத்தில் உச்சம் பெற்று வர போகிறார். அதாவது நம்ம சிம்ம ராசிக்கு 12ஆம் இடமான கடகத்தில் குரு உச்சம் பெறுகிறார். அப்போ என்ன ஆகும்னா, நம்மளுக்கு தனக்காரகன் 12ஆங்கிறது விரயஸ்தானம். சுப விரயங்கள் தனக்காரகன் அங்கே வர்றதுனால சிம்ம ராசிக்கு அஷ்டம சனி வரை நடக்குது. அதே மாதிரி தனக்காரகன் விரயத்தில் வரும்போது கண்டிப்பாக பொருளாதார ரீதியாக ஏதோ ஒரு விரயங்கள் பண்ணிகிட்டே இருக்கும். அது நம்ம எப்படி மாற்றிக்கணும்னா, சுப விரயங்களாக மாற்றிக்கணும். ஒரு இடம் வாங்கி போடுறதோ, அல்லது வீட்டில் ஒரு சுப நிகழ்ச்சி பண்ணுறதோ, அல்லது ஒரு கோல்டு வாங்கி அந்த மாதிரி ஒரு சுப விரயங்கள் பண்ணணும். அதாவது நம்ம கையில் காசு இருக்கக்கூடாது. நம்ம கையில் காசு இருந்தோன்னா அது விரயமாயிடும். எந்த ரூபத்துலையாச்சும் அது விரயம் பண்ணிடும். அது சிம்ம ராசிக்காரர்களுக்கு இப்போ ஒரு வருஷம் குரு விரயத்தில் தான் இருக்க போகிறார். அப்புறம் அதிசாரத்தில் குரு பயிற்சியாகி அதிராசி சிம்மத்தில் வரப்போகிறார். அது வேறு. இருந்தாலும் ஒரு வருஷத்துக்கு சிம்மத்தில் குரு விரயத்தில் இருக்க போகிறார். அப்போ அதிகப்படி நமக்கு குடும்பத்தில் கவனம் தேவை. கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனைகள் வரும். குழந்தைகள் மூலியமாக பிரச்சனை வரும். அந்த மாதிரி பணம் ரீதியாக பொருளாதார ரீதியாக பிரச்சனை வரும். இதெல்லாம் நம்ம ரொம்ப தவிர்ப்பது நல்லது. நம்ம இதெல்லாம் பார்த்துக்கணும். இந்த மாதிரி நம்மளுக்கு விரயத்தில் குரு இருக்குது, அஷ்டம சனி நடக்கிறது. அதனால் நம்ம இது பொறுமையாக தான் எந்த விஷயமானாலும் பொறுமையாக இருக்கிறது ரொம்ப நல்லது. அஷ்டம சனி நடந்துகிட்டு இருக்கிறதுனால நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் இந்த 2 வருஷ காலத்தில் இந்த சிம்ம ராசினியர்கள் எந்த ஒரு காரியத்துக்கு நீங்கள் போனாலும் நீங்கள் பக்கத்தில் ஒரு பிள்ளையார் கோவிலோ அல்லது ஒரு ஆஞ்சநேயர் கோவில் இருக்குன்னு வச்சிங்கன்னா, அங்கே போய் ஒரு தரிசனம் பண்ணிட்டு போங்க. நம்ம இன்றைக்கி இந்த காரியத்துக்கு போகிறோம், எந்த தடங்களும் வரக்கூடாது, நல்ல விதையாக நம்ம முடிச்சு கொடுங்க அப்படின்னு சும்மா ஒரு தரிசனம் பண்ணிட்டு போங்க. டெய்லியே முடிஞ்ச வரைக்கும் ஃபாலோ பண்ணுவேன். இப்போ லேடிஸ்லாம் நீங்கள் போகிறோன்னா அந்த சில நாட்களுக்கெல்லாம் அதை முடிச்சுட்டு மற்ற நாட்கள்லாம் போகலாம். அதே மாதிரி ஜென்ஸுன்னா டெய்லியே போய் இந்த மாதிரி ஒரு காரியத்துக்கு போகும்போது, இல்லை வேலைக்கு போகும்போது இந்த மாதிரி நீங்கள் இந்த விநாயகர் வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இந்த வாரம் பொறுத்த வரைக்கும், இந்த மாதம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பொதுவான பலன் கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது. இருந்தாலும் வருகின்ற மாதங்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.